எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் சம்மந்தப்பட்ட நிறைய மிஷினரி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மிக்சர் மிஷினே நிறைய ரகம் பண்ணுறோம். டீசல் மிக்சர், எலக்ட்ரிக் மிக்சர், அது மாதிரி பேன் மிக்சர் மிஷின், அப்படி நிறைய ரகம் பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பேன் மிக்சர் மிஷின். வாங்க அதை பற்றி பார்த்துடலாம். பேன் மிக்சரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு விதமாக பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒன்று இந்த மாதிரி பெட் டைப் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டாண்டு வரும். அந்த மாதிரி ரகம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 500 கெப்பாசிட்டி பேன் மிக்சர் மிஷின். இது பார்த்தீங்கன்னா 350 பேன் மிக்சர் மிஷின். இதெல்லாம் பெட் டைப்பு. நாங்கள் புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுறோம். எப்படின்னா கீழே வீல் வச்சு, அதாவது நம்ம மூவ் அவுட் பண்ணுற மாதிரி மிஷினை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளிக்கிற மாதிரி ஒரு புது மாடல் லான்ச் பண்ணுறோம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 250 கெப்பாசிட்டி. வாங்க இந்த மிஷினை பற்றி பார்த்துடலாம். பேன் மிக்சர் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரோலர் போட்டிருக்கேன், 2 ஹேண்டு போட்டிருக்கேன். இந்த மிக்சிங் மெத்தடில் அதே மெத்தட் தான். அதாவது பெரிய மிக்சருக்கு சின்ன மிக்சர் எப்படி போடணும் சேம் மெத்தட் அப்படியே போட்டிருக்கேன். 2 ரோலர் எதுக்காக போட்டிருக்கேன்னா அந்த ஜல்லியில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அரைக்கும், அதுக்காக 2 ரோலர் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டு நல்லா மிக்சிங் பண்ண அதுக்காக போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு போட்டிருக்கேன். இந்த கார்டு போட்டு பார்த்தீங்களா, மேலே கார்டு போட்டிருக்கேன். இந்த பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த காரைக்குடி செட்டிநாடு வீடு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க 2 பேன் மிக்சருமே. அதுக்காக இந்த சேஃப்டி கார்டு மேலே போட்டிருக்கேன். அதாவது இந்த பேன் மிக்சர் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கிட்ட வச்சு அவங்க மிக்ஸ் பண்ணி அந்த பூச்சி வேலை பார்ப்பாங்க. அதுக்காக இந்த மெத்தட் போட்டிருக்கிறேன். இந்த பேன் மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மூவிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிடத்தில் மூவ் பண்ண முடியும். அதாவது நம்ம கொண்டு சைடு கொண்டு இறக்கி வைக்கிறோம். இறக்கி வச்சு ஜஸ்ட் ஒரு 10 அடிக்கு தள்ளுற மாதிரி இருந்தால் தள்ளிக்கலாம். மண்ணுக்குள்ளே தள்ள முடியாது. மண்ணுக்குள்ளே இறங்கி இந்த வீல் மண்ணுக்குள்ள உள்ளே போயிடும். ஏன்னா இது ஸ்டீல் காஸ்டிங் வீல், அதனால உள்ளுக்குள்ளே போயிடும். இது ஜஸ்ட் இந்த மாதிரி திரும்ப சிமிடி தள்ள வச்சு நம்ம தள்ளிக்கலாம். பாருங்க, ஈஸியாக எவ்வளோ தள்ளுற பாருங்க. இந்த மாதிரி தள்ளி கொண்டு போய்க்கலாம். நமக்கு ஒரு ஜஸ்ட் 10 அடி கொண்டு போகணும், இங்கே வேலை முடிஞ்சது, ஜஸ்ட் அங்கே கொண்டு போகணும்னா அது மாதிரி தள்ளி மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம் நம்ம. இந்த மிக்சர் மிஷினுடைய மோட்டர் பவர் பார்த்தீங்கன்னா 5 HP வரும். இப்போ போட்டிருக்கேன் பாருங்க, 5 HP 3 பேஸ் லைனு. இந்த மோட்டர் வந்து கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் போட்டிருக்கேன். அதே போல் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள மாட்டியிருப்பேன். அது உள்ளுக்குள்ள ஆயில் ஊற்றி நாங்கள் கொடுத்துருவோம். 320 கேட் ஆயில் உள்ளே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அதோட கப்ளிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா செயின் கப்ளிங் சிஸ்டம் நல்ல மாட்டிருக்கு பார்த்தீங்களா, அது செயின் கப்ளிங் சிஸ்டம் போட்டிருப்பேன். நமக்கு வந்து மேக்ஸிமம் சர்வீஸே வராது, அந்த மாதிரி மெத்தட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வீலுக்கு பார்த்தீங்கன்னா வீல் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இந்த வீலோட ஓடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அடி இதுக்கு போட்டிருப்பேன். ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஆட்டோவில் வைக்கும்போது எப்பவுமே சின்ன வீல் போட்டால் வண்டி அலாசும். இந்த மாதிரி பெரிய வீல் போட்டுட்டோம்னா வண்டி அலாசாது, அப்படியே ஆட்டோவில் கம்முன்னு உட்காந்துக்கும். அப்படியே ஒரு பிக்கப்பில் கொண்டு போகிறீங்கன்னா அப்படியே அணைச்சி உட்காந்துக்கும். அதுக்காக இந்த மெத்தட் போட்டிருக்கேன். இந்த பேன் மிக்சரில் பார்த்தீங்கன்னா ஹூக் கொடுத்துருக்கேன். அதாவது 4 சைடு ஹூக் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்க பாருங்க, அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பிக்கப்பில் கொண்டு போகும்போது ஒவ்வொரு சைடு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஈஸியாக தூக்கி இறக்குறதுக்காக 4 ஹூக் கொடுத்துட்டேன். அந்த மெத்தடில் நீங்கள் செயின் போட்டோ பெல்ட் போட்டோ தூக்கி இறக்கி வச்சுக்கலாம். இங்கே ஒரு நான் பிளேட் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, இங்கே ஒரு ஆன் ஆஃப் ஸ்டார்ட் இங்கே மாட்டிக்கலாம். அந்த மெத்தட் ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது ஓப்பன் பார்த்தீங்கன்னா கீழே அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள், ஓப்பன் வந்து அதே மெத்தட் தான் கொடுத்துருக்கானே, தொடர்ந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இந்த வழியாக நம்ம மெட்டீரியல் வந்து வெளியே வந்துடும். அந்த மெத்தடில் கான்செப்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சட்டியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2 அடி இருக்கும். இந்த சட்டியோட 2 அடி ஆகும். இந்த வட்டம் வந்து 4 அடியாக இருக்கும். இந்த சட்டியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 6M போட்டிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா 10M பிளேட் 2 பிளேட் போட்டிருப்பேன். அதாவது 10M பிளேட் வெல்டிங் பிளேட் ஒன்றும், அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ பிளேட் ஒன்றும், அது மாதிரி 2 பிளேட் போட்டிருப்பேன். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீலில் வந்து பேரிங் சிஸ்டம் கொடுத்துருக்கேன் 2 பக்கமும். அதாவது ரொம்ப ஃப்ரீயாக சுற்றும். 4 வீல்லையும் பார்த்தீங்கன்னா 2 பேரிங் கொடுத்துருப்பேன். ரொம்ப ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். அந்த மெத்தட் போட்டு ஒரு பின் லாக் போட்டு லாக் பண்ணி விட்டுருக்கேன், வெளியே வராத மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெல்ட் சிஸ்டம், இங்கே பாருங்க 2 பெல்ட் போட்டு உள்ளே போட்டு மாட்டியிருப்பேன். மோட்டருக்கும் கீர் பாக்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 பெல்ட் சிஸ்டம் போட்டிருப்பேன். பேக் சைடில் சின்ன புள்ளியாகவும் முன்னாடி சைடு பார்த்தீங்கன்னா பெரிய புள்ளியாகவும் போட்டிருப்பேன். அதை இணைக்கிற மாதிரி 2 பெல்ட் போட்டிருப்பேன். இதுவே நீங்கள் 350 பேன் மிக்சர் வாங்கிட்டீங்கன்னா 3 பெல்ட்டாக வந்துடும். இந்த மிக்சர் மிஷின் எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த காரைக்குடி செட்டிநாடு வீடு வந்து பூச்சி வேலைக்காக வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கஸ்டமர் நேராக வந்தார், அவங்க கஸ்டமைஸ் பிரகாரம் இந்த மிஷின் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பூச்சி வேலைக்காக வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்குள்ளே என்ன மிக்ஸ் பண்ணாங்கன்னா மணல், சிமெண்ட்டு, கரும்பு சக்கரை, கடுக்காய் அப்படிங்கிற விஷயம் நிறைய போட்டு பண்ணுறாங்க. அது மிக்சி பண்ணுறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. இது நாங்கள் ரெகுலராக அனுப்பிட்டு இருக்கிறோம். நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி மிக்சர் நீங்கள் பண்ணுறீங்களா, பண்ணித்தரணும்னு கேட்குறாங்க. கஸ்டமர் வர்றாங்க, அவங்க கஸ்டமைஸ்க்காக நம்ம பேன் மிக்சர் பண்ணுறோம். இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேன் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 500 கிலோ 400 கிலோ பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ள ஆகிட்டு இருக்கு, வாங்க அதையும் பார்த்துடலாம். இந்த பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா இது 500 கெப்பாசிட்டி, இது ரெடி ஆகிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 750 கெப்பாசிட்டி, அது ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா 350 கெப்பாசிட்டி, அது 350 கிலோ, இது 250 கிலோ. ஆக பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ப்ரொடக்ஷன் அதிகமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டீல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேசர் கட்டி தான் போடுறோம். பார்த்துருங்க, பார்த்தால் தெரியும், எல்லாமே லேசர் கட்டி தான் போட்டுருக்கோம். சேனல் ஆகட்டும், எல்லாமே பிளேட் ஆகட்டும், எல்லாம் லேசர் போடுறோம். அதே போல் கீழே பாருங்க, இது வந்து ஸ்க்ரூ மவுண்டிங் பிளேட், இது லேசர் தான் போடுவோம். ஏன் லேசர் போடுறோம் அப்படின்னா, வேலை ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபிட் பண்ணும்போது அக்யூரேட்டாக இருக்கும், எந்த ஹோல்ஸும் மாறாது. சப்போஸ் நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஸ்க்ரூ பிளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். அதுக்காக நாங்கள் லேசர் போடுறோம். ஒவ்வொரு வேலைகளும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்த்து வேலை செய்கிறோம். இப்போ மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் போய் பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ பண்ணுறோம், வாங்க எப்படி பார்த்துடலாம்.
நிறைய கஸ்டமர் யூடியூப்ல நிறைய கேள்வி கேட்குறீங்க. சார் என்ன மோட்டர் பவர், என்ன ரேட்டு, என்ன பிளேட் திக்னஸ் அப்படி கேட்குறீங்க. எல்லாத்தையுமே என்னால் யூடியூப்ல பகிர முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பரோ என்னோட கால் நம்பரோ கால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பகிர ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் எனக்கு கால் பண்ணிடுங்க. இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பூரா பார்த்துட்டோம். இப்போது இந்த மிஷினுடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.